தங்கள் உயிரை மாய்த்து கொண்ட வீரர்களுக்கு தமிழ்நாட்டில் நடப்பட்ட கல்லுக்கு நடுகள் என்று பெயர். இறந்தவரை புதைத்த இடத்துக்கு பெயர் பள்ளி என்ற ஒரு அடிப்படையில் அந்த பெயர் வந்திருக்க வேண்டும் என்று இந்த நடுகள் கல்வெட்டு நமக்கு தெரிவிக்கின்றது. முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களை கவர்ந்த நடுகள். பங்காளிக்காக தான் சண்டை போடுவாங்க தவிர ரெண்டு பங்காளி குழுவும் சண்டை போடுற வழக்கம் வீரர்களுக்கு இடையில் இருந்திருக்கான எந்த நடுகளும் கிடையாது. மண்மரபு இது தொன்மையின் அடையாளம். மண்மரபு இது தொன்மையின் அடையாளம். இது மண்மரபு தொன்மையின் அடையாளம். இது மண்மரபு தொன்மையின் அடையாளம். மண்மரபு இது மண்ணின் மரபு தொன்மையின் அடையாளம். மண்ணின் மரபை போற்றுவோம், தொன்மையை மதிப்போம். மண்மரபு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுகள் குறித்த ஒரு காணொளி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நடுகள் கல்வெட்டுனா என்ன, நடுகள் எதுக்காக எடுக்கப்பட்டுச்சு, நடுகள் கல்வெட்டினுடைய தொன்மை என்ன அப்படின்றத பத்தி ஏராளமான நடுகர்களை பற்றிய ஆய்வுகளை தொடர்ந்து செய்து வரக்கூடிய, ஏராளமான நடுகள் கல்வெட்டுக்களை கண்டறிந்து இந்த உலகத்திற்கு ஏராளமான புதிய செய்திகளை வெளிக்கொண்டு வந்த நம்முடைய தொல்லியல் மூதறிஞர் முனைவர் பூங்குன்றன் ஐயா அவர்கள் நம்முடைய இருக்காங்க. அந்த நடுகள் குறித்து உங்களுக்கு ஒரு விரிவான செய்தியை வழங்குறதுக்காக வந்திருக்காங்க. வணக்கங்க ஐயா. போரில் வீரம் தெரித்து தங்கள் உயிரை மாய்த்து கொண்ட வீரர்களுக்கு தமிழ்நாட்டில் நடப்பட்ட கல்லுக்கு நடுகள் என்று பெயர். இதையே கர்நாடகாவில் வீரக்கல் என்று கூறுவார்கள், குஜராத்தில் கோவர்தனம் என்று கூறுவார்கள். மூன்றுக்கும் காரணம் உண்டு. மூன்றுமே மாடுபிடி சண்டையில் இறந்த வீரர்களுக்கு எடுக்கப்பட்ட நடுகற்கள். பெரிய போரில் இறந்த வீரர்களுக்கு நடுகள் எடுக்கப்பட்டதை பற்றிய செய்திகள் மிக மிக குறைவு. மாடுபிடி சண்டையில் இறந்தவர்களுக்கு தான் நடுகள் எடுத்திருக்கின்றார்கள் அதிகமாக. தமிழ்நாட்டில் நடுகள் என்ற பெயர் வைத்ததற்கு காரணம், அது வினைத்தொகை. இலக்கணப்படி அது வினைத்தொகை. அதற்கு பொருள் நட்டக்கல், நடுகின்ற கல், நடும் கல் என்று மூன்று பொருளை கூறுவார்கள். ஆனால் கர்நாடகத்தில் இதற்கு பெயர் வீரக்கல். வீரம் தெரிந்து தன்னுடைய உயிரை மாற்றிக்கொண்ட வீரர்களுக்கு எடுக்கப்பட்ட கல்லுக்கு தான் வீரக்கல் என்று அவங்க பெயர் வச்சிருக்காங்க. இன்னைக்கு வரையில் அதுக்கு வீரக்கல் தான். குஜராத்தில் கோவர்த்தனம் என்று கூறுவதற்கு காரணம், அங்கு நடந்த மாடுபிடி சண்டையில் மாட்டை மீட்டு இறந்தவர்களுக்கு நடப்பட்ட நடுகளுக்கு தான் கோவர்த்தனம் என்று பெயர். காரணம், இந்திரன் யாயர்கள் வாழ்ந்த பகுதி மீது கடுமையான மழையை பெய்த போது கிருஷ்ண பரமாத்மா அவர்கள் ஒரு மலையை தூக்கி பிடித்து நிற்பார். அந்த மக்களுக்கு மழையினுடைய கடுமை இல்லாமல் பண்ணார். அதனால் அந்த பெயர் அப்படியே நடுகளுக்கும் குஜராத்தில் வைக்கிற வழக்கமாக இருப்பதை பார்க்கின்றோம். ஆக மூன்று பகுதிகளிலும், ஆந்திராவும் சரி, கர்நாடகா சரி, இன்னும் பல குஜராத் போன்ற, ராஜஸ்தான் போன்ற பகுதிகளிலும் கூட நடுகள் இருக்கின்ற வழக்கம் காலகாலமாக இருந்துள்ளது. இந்தியாவிலேயே காலத்தால் முற்பட்ட நடுகள் தமிழ்நாட்டில் தான் கண்டெடுத்தார்கள். 2006ஆம் ஆண்டில் மார்ச் மாதத்தில் புலிமான் கோம்பை என்ற இடத்திலே 2400 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நடுகளை கண்டுபிடித்தார்கள். 3 நடுகர்கள். ஒரு நடுகள் உடைஞ்சு போய்விட்டது, 2 நடுகள் முழுமையாக கிடைக்கிறது. அதில் முதல் நடுகள் கல்பேடு தீயன் அந்தவன் கூடலூர் ஆகோல் என்று எழுதப்பட்டிருந்தது. அதிலே தலைகீழாக அந்த கல்வெட்டை எழுதியிருக்கின்றான். கூடலூர் ஆகோல் பேடு தீயன் கல், அந்தவன் பேடு தீயன் கல் என்று மகாதேவனர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். உண்மையிலேயே அது சரியாக பார்த்தால் அதில் உள்ள ஒரு வாசிப்பு தவறாக உள்ளது. பேடு தீயன் என்று இல்லாமல் பேரதியன் என்று தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த டூ என்ற சொல்லுக்கு எழுத்துக்கான குறியீடு வல்லின ரகரத்துக்கும் அமைக்கப்பட்டுள்ளதை சில பிராமி கல்வெட்டுகள் காண்பித்திருக்கின்றன. அது மகாதேவனை கூட எடுத்து காண்பித்திருக்கின்றன. ஆனால் இந்த இடத்துல அவர் பேடு தீயன் என்ற வாசகத்தை தான் எடுத்துக்கொண்டார்.
ஆனால் பேரதியன் என்று தான் எடுக்க வேண்டும். ஏனென்றால் பேரு என்றால் முல்லை நிலத்தில் மாற்று செல்வம். அந்த மாற்று செல்வத்தை உடைய அதியன் என்ற பெயர் தான் அங்கே. அவன் இறந்து போயிடுறான், அதனால் அவனுக்கான கல் என்று அந்த கல்வெட்டு குறிக்கின்றது. வேலூர் அவ்வன் பதவன் என்று இன்னொரு முழுமையான வாசகம் கொண்ட நடுகள். அதில் வேலூர் என்பது வேளிர்கள் ஆண்ட ஊருக்கு தான் வேலூர் என்று பெயர். அந்த வேலூரிலே இருந்த அவ்வன் பதவன் என்ற ஒருவன் இறந்து போனான். அதாவது அவ்வன் என்பது தந்தையை குறிக்கும் அல்லது சிறந்த மனிதனை குறிக்கும். ஔவையார், ஔவை என்பது சிறந்த பெண்ணை குறிக்கும். அவ்வன் என்பது ஆண்பாலை குறிக்கும். பதவன் என்பது அவனுடைய வேலைக்காரன் அல்லது வீரன், கீழே இருந்த சேவகன் என்று கொள்ளலாம். அதுக்கு ஒரு நடுகள். அதன் பிறகு இன் அடிவோன் பாகற்பாளி கல் என்று எழுதப்பட்ட ஒரு நடுகள். அது தாதகாப்பட்டி என்ற ஊரிலிருந்து எடுக்கப்பட்டது. அந்த நடுகளில் அந்த முதல்ல போயிடுச்சு, யாரோ ஒருத்தனுடைய அடிவோன். அடிவோன் என்பது அவனுக்கு கீழே இருக்கிற சேவகன் அல்லது வீரன். அந்த வீரன் பாகற்பாளி கல், வீரன் இறந்து போகிறான். அந்த நட்ட இடத்துக்கு பேர் பாகல் பாளி என்று கொடுக்கின்றார்கள். இந்த இடத்தில் முக்கியமானது, அந்த பாளி என்ற சொல் அந்த நெடில் குறிலாகிவிட்டால் பள்ளி என்று மாறிவிடும். பாகல் பள்ளி கல் என்று தான் அதை பொருள் எடுக்கணும். இந்த முக்கியமான சொல் இதில் பள்ளி. இதுவரையில் பள்ளி என்ற சொல் சமண முனிவர்களுக்கும் சமணத்துக்கும் தொடர்புடைய சொல்லாக கருதி வந்தார்கள். ஆனால் இந்த நடுகளிலே பார்த்தால் சாதாரண வேற இதோடு தொடர்புடைய பண்பாட்டோடு தொடர்புடைய ஒரு சொல்லாக, இறந்தவரை புதைத்த இடத்துக்கு பெயர் பள்ளி என்ற ஒரு அடிப்படையில் அந்த பெயர் வந்திருக்க வேண்டும் என்று இந்த நடுகள் கல்வெட்டு நமக்கு தெரிவிக்கின்றது. இதுவும் 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நடுகள். பள்ளி என்ற சொல் சமணர்களுக்கு போனதுக்கு காரணம், பள்ளி நம்மகிட்ட தான் சமணர்களுக்கு போனதே தவிர சமணர்கள் நமக்கு ஒன்றும் கொடுக்கல. காரணம் என்னவென்றால், அவர்கள் வாழ்வின் கடைசி கட்டத்தில் இனிமே உயிர் வாழ வேண்டாம் என்று நினைத்தால் உண்ணான் நோன்பு இருந்து இறந்து விடுவார்கள். அந்த இறந்த இடத்துக்கு பேர் பள்ளி, நினைவு சின்னம். அங்கேயும் அவங்க படுக்கை வெட்டி நினைவு சின்னம் கொடுப்பாங்க. அவங்க சமணர்கள் எப்பவுமே நல்லா அழகாக படுக்கையில் படுக்கணும்னு நினைச்சும் கிடையாது. கரடு முரடான பாறையில் தான் அவங்க படுப்பாங்க. இறந்த பிறகு அது வெட்டுவாங்க, அவர் இருந்த இடம் அப்படிங்கிறதுக்காக படுக்கையை வெட்டி பள்ளி என்று அதுக்கு ஈத்த பள்ளி என்று சொல்லி பயன்படுத்துகிறாங்க. இந்த நடுகள் பழக்கத்தில் இருந்த அந்த பள்ளி என்ற சொல் சமண முனிவர்கள் இறந்த போது சமணத்திற்கு அது போகிறது, புகையில் இருக்கின்ற முனிவர்களுக்கும் அது போகிறது. பாகல் என்ற சொல் இந்த இடத்துல பலா மரத்தை குறிக்கும். பாகல் பள்ளி. பதிற்றுப்பத்தில் 60வது பாட்டு என்று நினைக்கின்றேன். அதில் செங்குட்டுவனை பற்றி 10 பாட்டில் அது ஒன்று. அதில் செங்குட்டுவனை சொல்லும்போது, உன்னிடம் சண்டை போட்டு வன்னி மரத்தடியில் தாழியில் புதைக்கப்பட்டோர் பலர் என்று ஒரு வாக்கியம் இருக்கும். ஆக ஒரு நடுகல்லை நட்டால் அல்லது நினைவு சின்னத்தை உருவாக்கினால் ஒரு மரத்தை நடுகின்ற பழக்கம் இருந்திருக்கும் என்பது இந்த 2 செய்தியிலிருந்து நமக்கு தெரிகின்றது. அதனால் இந்த நடுகள் 3 நடுகற்களும் 4 நடுகற்களும் அதில் ஒன்றை உடஞ்சி போச்சு. மிகவும் காலத்தால் முற்பட்ட சங்க காலத்துக்குரிய அல்லது சங்க காலத்து முன்பும் கூட எடுத்துக்கொள்ளலாம். நடுகற்களாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நடுகற்கள் தமிழ் பண்பாட்டின் முக்கிய சின்னங்களாக 2500 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் எப்படி வழிபட்டார்கள், வீரம் தெரிந்த வீரர்களுக்கு எப்படி வழிபாடு செய்தார்கள் என்பதற்கான சான்றாக இந்த நடுகற்கள் நமக்கு கிடைக்கின்றன. இவர்களுக்கு பின்பு கிபி 2ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டு, 4ஆம் நூற்றாண்டு போன்ற காலங்களில் 1-2 நடுகற்கள் கிடைக்கின்றன. அது சில நேரங்களில் முக்கியமில்லாத நடுகற்களாக இருப்பதை பார்க்கின்றோம். சில நேரங்களில் செய்திகளை அதிகம் தராத நடுகர்களாக இருப்பதை பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் பொற்பனைக்கோட்டை, புதுக்கோட்டை மாவட்டம், அப்புறம் நம்ம தருமபுரி மாவட்டத்தில் பொறையார் என்ற ஊரில் கிடைக்கின்ற ஒரு நடுகள், கிபி 5ஆம் நூற்றாண்டின் நடுகள். இருளப்பட்டி, பாப்பம்பாடி என்று அது பெயர், அந்த ஊரில் கிடைக்கின்ற கிபி 4ஆம் நூற்றாண்டு நடுகள். இதெல்லாம் பல்லவருக்கு முன்பு நடப்பட்ட நடுகள். தமிழ்நாட்டில் நடுகள் வழிக்கின்ற வழக்கம் தமிழர்கள் மத்தியில் உருவாக்கிவிட்ட செய்தி சங்க காலத்திலே நமக்கு கிடைக்கின்றது. இருந்தாலும்
அதிகமாக நடுகல்லை நட்ட ஒரு பகுதி வடார்காடு மாவட்டத்தில் இருக்கிற செங்கம், திருவண்ணாமலை மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் பகுதி, இந்த மாதிரி ஒரு 4-5 வட்டங்கள் அந்த நடுகற்கள் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கின்ற நடுகற்கள் இந்த பகுதியில் தான். இதில் முக்கியமாக நடந்த பூசல், அது போர் என்று சொல்ல மாட்டாங்க, பூசல், சின்ன சின்ன சண்டை. ஒரு தொல்காப்பியரே இந்த சண்டையை சொல்லும்போது பூசல் மாற்றம்தான் சொல்லுவார். ஊர்கொலை ஆகோல் அப்படின்னு சொல்லுவார். பூசல் என்ற சொல்லு தான் அவர் பயன்படுத்துகிறார். பெரிய அமர் சமர் என்றெல்லாம் அதை சொல்லலை அவர். காரணம் இது வந்து 2 குழுக்களுக்கு இடையிலான சண்டை, பெரிய சண்டையெல்லாம் கிடையாது. மாடுபிடி சண்டை. இவனுடைய மாட்டை அவன் ஓட்டிகிட்டு போயிடுவான், அவனுடைய மாட்டை இவன் ஓட்டிகிட்டு வருவான். 2 பேருக்கு இடையில் மீட்கிறதுக்கார சண்டைகள் நடக்கும். அந்த சண்டையில் சிலர் சாவாங்க. அந்த செத்து போன வீரர்களுக்கு தான் நடுகள் எடுத்த பழக்கம் இருந்தது. கிபி 4-5ஆம் நூற்றாண்டு, அதாவது பாப்பம்பாடி, கோரையாறு, பிறகு இன்னும் சில நடுகர்கள் இந்த பகுதியில் சக்கிலித்தி ஏரி என்று ஏத்தநாயக்கன் புதூர் என்ற ஊரில் நடப்பட்ட நடுகர்கள். இப்படி நடுகர்கள் காலத்தால் முற்பட்ட பல்லவர்கள் வருவதற்கு முன்னர் நடப்பட்ட நடுகர்கள் அவை. ஆக தமிழர்கள் ஏற்கனவே நடுகளை பயன்படுத்தினார்கள் என்பது, பல்லவர்கள் வந்த பிறகு தான் நடுகள் வச்சாங்கன்னு கிடையாது. அதற்கு காரணம் இந்த நடுகளை வைக்கின்ற மரபு பெரும்பாலும் பாண்டிய நாட்டிலிருந்து தான் இந்த பகுதிக்கு வந்திருக்க வேண்டும். ஏனென்றால் பாண்டிய நாட்டில் இதுவரையில் கிடைத்த 4 நடுகர்களும் சங்க காலத்துக்கு முற்பட்ட அல்லது சங்க காலத்தை சேர்ந்த நடுகர்கள் எழுத்தோட. ஆனால் இந்த பகுதியில் கிடைக்கின்ற நடுகர்கள் பெரும்பாலும் கிபி 4ஆம் நூற்றாண்டு, ஏறத்தாழ ஒரு 800 ஆண்டுகள் இடைவெளியில் இங்கே வருது. அங்கே வந்து கிமு 400, இங்கே வந்து கிபி 400. அந்த அடிப்படையில் இது எப்படி இங்கே வந்தது திடீர்னு? அங்கே கிமு 400லேயே வந்துச்சு, இங்கேயும் சண்டை நடந்தது, நிறைய செத்தாங்க. ஏதோ ஒரு கல்லை நடுவாங்க, குத்துக்கல்லுன்னு அதுக்கு பேர் வைப்பாங்க, நடுகல்னு பேர் வைப்பாங்க. அந்த அடிப்படையில் இந்த நடுகளை எழுதி வைக்கின்ற பழக்கம் பாண்டிய நாட்டு வணிகர்கள் இந்த பக்கம் தக்காணத்துக்கு வாணிகம் செய்வதற்கு போனவர்கள் இங்கே மாட்டு வியாபாரத்தையும் செய்தார்கள். இங்கே கிடைக்கின்ற மாடுகளை வாங்கி விற்றார்கள். அந்த பக்கமும் கொண்டு போனாங்க, தெற்கையும் கொண்டு போனாங்க. அதுக்கான சான்றுகள் நடுகள்லேயே நிறைய இருக்குது. அந்த மாதிரி அந்த வணிகர்கள் இந்த பகுதிக்கு வந்தபோது மாட்டை வாங்கி வைத்திருந்த போது இந்த ஊர் வீரர்கள் அதை கவர்ந்து போகும்போது வணிக வீரர்கள் சண்டை போட்டு மீட்கிறாங்க. அதில் வணிக வீரர்களும் செத்து போகிறாங்க. அவங்களுக்கு தான் முதல்ல அவங்க எழுதி வச்சாங்க. மற்றபடி இங்கே இருக்கிறவங்க எழுதி வைக்கிற பழக்கமே கிடையாது. ஏனென்றால் கால்நடை வளர்ப்பில் ஈடுபடுகின்ற மக்களுக்கு எழுத்தினுடைய தேவை கிடையாது. சோதரர்கிட்ட எழுத்து கிடையாது. ஆப்பிரிக்காவில் பல கால்நடை வளர்ப்பு சமூகத்தில் இன்றைக்கும் எழுத்து கிடையாது. ஏன்னா அவங்க கணக்கு வழக்கு எழுதி வைக்கணும்னு ஆசை இல்லை. வணிகர்கள் தான் இந்த மாதிரி பொருள்களை எழுதி வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதால அவங்க தான் எழுத்தையே கண்டுபிடிச்சாங்க. அந்த கண்டுபிடித்த ஒரு நிலையில் அதை வட்டெழுத்தாக மாறிய பிறகு கிராமி எழுத்து கிமு 400, வட்டெழுத்து கிபி 3ஆம் நூற்றாண்டுலேருந்தே வட்டெழுத்து வந்துடுது பாண்டிய நாட்டில். அந்த வட்டெழுத்து தான் இங்கே நடுகர்களில் பயன்படுத்தப்படுகிறது. பல்லவராட்சி அங்கே வந்த பிறகும் கூட பல்லவருக்கே உரிய தமிழ் எழுத்தை இந்த நடுகல் பகுதி மக்கள் பயன்படுத்தவில்லை, வட்டெழுத்து தான் பயன்படுத்துகிறாங்க. அது காரணம் பாண்டிய நாட்டினுடைய வணிகர்களால் வந்த எழுத்து என்ற அடிப்படையில் அந்த எழுத்தை அந்த மக்களும் பிறகு பின்னால் கற்றுக்கொள்கிறார்கள். அழகான எழுத்தை எழுதுகிற கல்வெட்டுகளும் கிடைக்கின்றன. ஒன்றுமே ஒழுங்கில்லாத வகையில் எழுதப்பட்ட கல்வெட்டுகளும் கிடைக்கின்றன. ஆக 3 வகையான எழுத்து முறைகள் அங்கே இருந்ததை பற்றி நடுகர்கள் மூலம் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அதில் முக்கியமான ஒரு 2-3 நடுகளை மட்டும் நான் எடுத்து சொல்லிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். மகேந்திரனுடைய 34வது ஆட்சியாண்டில் எடுத்தனூர் என்ற ஒரு ஊரில் ஒரு நடுகள் வைக்கிறாங்க. அதில் மகேந்திரவர்மருக்கு ஆண்டு 34வது, வானகோ அரசர் மருமக்கள் பொற்றக்கையார் இளமகன் கருந்தேவ கத்தி தன் எருமை புறத்தே வாடிப்பட்டான் என்று இந்த வாசகம். இதில் வாடிப்பட்டான் என்பது ஒன்றும் கிடையாது, சண்டை போட்டான். ஆடிப்பட்டான் என்பதை உடம்படுமையை சேர்த்து வாடிப்பட்டான் எழுதிட்டாங்க. அதனால் சோர்ந்து போய் செத்துப்பட்டான்னு அர்த்தம் கிடையாது.
சண்டை போட்டு இறந்தான் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அவன் இறந்த பிறகு அந்த நாய், அவனோட இருந்த நாய் வந்து அதை பற்றி தான் எழுதி வச்சுருக்காங்க. அது வந்து முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களை கவர்ந்த நடுகள். அதை பற்றி விவரமாக அவர் பேசியிருக்கார். அதாவது தமிழன் வந்து நன்றியுள்ள நாய்க்கு நன்றியை தெரிவித்திருக்கிறான் என்று அவர் பேசுவார். அதில் கோவிவன் என்னும் இன்னாய், நாய் படமும் போட்டிருக்கான், அது வாசகமும் இருக்கின்றது. கோவிவன் என்னும் இன்னாய் இரு கள்ளரை கடித்து காத்திருந்தவர். என்ன நடந்திருக்குன்னா, தலைவனை கொண்டுட்டாங்க. அந்த கோபத்தில் அது வந்து அந்த வந்தவர்களை துரத்தி அடிக்குது. 2 பேரை கடிச்சிருக்கு. ஒருவேளை அவங்க செத்து போயிட்டாங்களான்னு தெரியல. கடைசியில் இதுவும் செத்து போகுது. சாகடிச்சிடுறாங்க. செத்து போகுது சொல்ல முடியாது. அதனால் இதுக்கும் சேர்த்து நடுகள் வைக்கிறாங்க. இந்த மாதிரி விலங்குகளுக்கு நடுகள் வைக்கிற பழக்கம் கர்நாடகாவில் நிறைய இருக்குது. கோழிக்கு வச்சுருக்கான், இங்கேயும் கோழிக்கு வச்சுருக்காங்க, மாட்டுக்கு வச்சுருக்கான். என்னென்ன உண்டோ விலங்குகள் அத்தனைக்கும் கர்நாடகாவில் நீங்கள் பார்க்க முடியும். இங்கே வந்து நாய் நடுகள் முக்கியமான நடுகளாக கருதப்படுகின்றது. இதை வந்து சிலாகித்து பேசுவாங்க எல்லா அறிஞர்களும். காஞ்சி பெரியவர் உட்பட இந்த நடுகளை பற்றி மிக அழகாக பேசி இருக்கின்றார்கள். இந்த நடுகள் அல்லாமல் கால்நடை மேய்ப்பர்கள் எவ்வளவு தூரம் பயணம் செய்வார்கள் என்பதற்கான ஒரு நடுகள் கிடைக்கின்றது செங்கம் பகுதியில். அதில் முக்கியமானது கம்பவர்மன் காலத்து நடுகள். அதில் கம்பவர்மருக்கு ஆண்டு 9வது மீவேநாட்டு மணிக்கல் வடவூர் ஒரு வீரன், அவன் பேர் எனக்கு நினைவில்லை, தன் எருமை காத்தலில் இறந்துபட்டான். அவனை சொல்லும்போது அழகாக அந்த நடுகள் சொல்லுது, கொங்கத்து எழுமாத்தூர் இருந்து வாழும் சாகாடை சிற்றன். இன்றைக்கு அந்த கொங்கு வேளாளர் மரபில் அந்த குடி இருக்குது. அதுக்கு பேர் சாகாடைன்னு பேர். அந்த மரபிலிருந்து வந்தவன் அந்த சிற்றன். எதுக்கு இதை சொல்கிறேன்னாக்கா, கொங்கு நாட்டுக்கும் இந்த பகுதிக்கும் ஏறத்தாழ 200-250 கிலோமீட்டர் அங்கேருந்து வந்திருக்கான். ஒன்றும் மாடு மேய்ச்சிக்கிட்டே வந்திருக்கணும், அல்லது மாடு வாங்க வந்திருக்கணும். ஏதோ ஒரு காரணத்துக்காக இவ்வளோ தூரம் பயணம் செய்திருக்கணும். அவங்களுக்கு பயணம் செய்து ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. கால்நடை மேய்ப்பர்கள் தான் பயணத்திலேயே அதிகமாக இருந்தவங்க. அவங்களால தான் பெருவழிகளும் உண்டாச்சுன்னு சொல்லுவாங்க. அவங்க போகிற வழி தான் பெருவழியாக பின்னால் மாறுது. அந்த அடிப்படையில் இந்த கொங்கு நாட்டை சேர்ந்த இந்த வீரன் இங்கே வந்து இறந்து போனான் என்ற செய்தியை மிக அழகாக அந்த நடுகளிலே எழுதி வைத்திருக்கின்றார்கள். அது குறிப்பிடத்தக்க. புலப்பயிற்சி என்பது அவர்களுக்கு உரிய ஒரு பண்பாட்டு முறை. அதை அந்த நடுகள் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அடுத்தது பக்கத்தில் இருக்கிற மரபுகளுக்கு இடையிலேயே சண்டைகள். அதாவது பங்காளிகளுக்குள்ளேயும் சண்டை நடக்கும். சில நேரங்களில் அது ஒரு குழு, இவங்க ஒரு குழு, இரத்த உறவு உள்ளவங்களும் சண்டை போட்டுக்குவாங்க. அதில் ஒரு நடுகள் தண்டராம்பட்டி என்ற ஊரில் வானகோவரசர் இல்லை நரசிம்மவர்மருக்கு ஆண்டு 7வது வானகோவரசர் மருமக்கள், வானகம் மூத்தரசர் மருமக்கள் பொன்மாதனார் தன் சிற்றப்படிகள் வயல் கோவலூர் மேல் படை சென்ற ஞான்று சிற்றப்படிகளுக்காக பட்டான் வேணற்களியன் என்று அந்த நடுகள் முடியும். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நாடு பாவின்னு ஒரு சொல்லுவாங்க. மூத்தரசர் நாடு பாவி. நாடுனா நாட்டை, இவனுடைய எல்லையை பரப்பி, இவன் ஒரு நாடு, இன்னொரு நாட்டில் அவன் போகிறான். எதுக்கு போயிருப்பான்னா, பெரும்பாலும் புல்வெளிக்காக, தன்னுடைய மாட்டு மந்தைகளுக்கு புல்வெளி தேவை, அதுக்காக அவன் போயிருப்பான். அந்த குழுவோட அந்த இவன் பொன்மாதனாருடைய ஒரு மகன், அதாவது மகன் இல்லை அண்ணன் மகன் சண்டை போட்டு இறந்து போகிறான். அவனுக்காக ஒரு நடுகள் வச்சுருக்காங்க. அதுதான் இந்த முக்கியமான செய்தி. அதாவது குழு, 2 குழுவும் பங்காளி குழு என்று கருதுகிறார்கள். ஆனால் பங்காளி குழுவாக இருக்க முடியாது. பங்காளிக்காக தான் சண்டை போடுவாங்க தவிர 2 பங்காளி குழுவும் சண்டை போடுற வழக்கம் வீரர்களுக்கு இடையில் இருந்திருக்கான எந்த நடுகளும் கிடையாது. அதே மாதிரி நடுகள் எடுக்கிறதுக்கு மாமச்சானத்துக்கு உரிமை கிடையாது. பங்காளிகளுக்கு மட்டும்தான் உரிமை என்ற ஒரு செய்தி நடுகள் மூலமாக நிறைய பார்க்கலாம். ஏனென்றால் அந்த நடுகள் எடுப்பதால் இந்த பங்காளிகளுக்கு பலம் வரும் என்ற ஒரு நம்பிக்கை. அந்த அடிப்படையில் இந்த நடுகள் வந்து பங்காளிகள் ஒன்றாக இருந்து சண்டை போட்ட நடுகளாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும்.
மிக்க நன்றிங்க ஐயா. உண்மையிலேயே மண்மரபு நேயர்களுக்கு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நடுகள்னா என்ன, நடுகளினுடைய அவசியம் என்ன, நடுகள் எதுக்காகலாம் எடுத்தாங்க, யாருக்கெல்லாம் நடுகள் எடுத்திருக்காங்க அப்படின்னு ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க. நாங்கள் வந்து பூங்குன்றன் ஐயாவை வந்து தொல்லியலுடைய ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம் அப்படின்னு தான் சொல்லுவோம். நீங்கள் எப்போ எந்த நேரத்தில் என்ன தகவலை கேட்டாலும் அப்படி உடனடியாக சொல்லக்கூடிய ஒரு பேராற்றல் பொருந்திய ஒரு ஐயா. எங்களுக்குலாம் ரொம்ப வந்து தொல்லியல் அப்படின்னாலே பூங்குன்றன் ஐயா தான் எங்களுக்கு. அந்த அளவுக்கு ஏராளமான செய்திகளை எப்போ கேட்டாலும் சொல்லக்கூடிய ஒரு மனிதர். இந்த பொன்னான நேரத்தை நமக்காக செலவிட்டு நம்ம மண்மரபு நேயர்களுக்காக நடுகள்லாம் என்ன அப்படின்னு ரொம்ப விரிவாக சொல்லியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அடுத்த வேறொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜீவா. நன்றி.